ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கந்தையா. ஜனநாயக தேர்தல் திருவிழாவில் வாக்காளர்களை 100% வாக்களிக்க கவரும் வகையில் சிறு காவேரிப்பாக்கம் கிராமத்தில் பசுமை வாக்குச்சாவடி மையம். பசுமை வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்து விட்டு வரும் இளம் வாக்காளர்களுக்கு மரக்கன்று வழங்கி கௌரவிப்பு. நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யும் ஜனநாயக தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டில் இன்று நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தலில் 100% வாக்காளர்களை வாக்களிக்க ஊக்குவிக்கும் விதமாக காஞ்சிபுரம் அருகே சிறு காவேரிப்பாக்கம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பசுமை வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களை கவரும் வகையில் வாக்குச்சாவடி மையத்திற்கு முழுவதும் பச்சை வண்ணம் தீட்டி பச்சை தென்னங்கீற்றுகளால் தடுப்புகள் பந்தல் அமைத்து வாசலில் வாழை மரம் கட்டி இளநீர் பனங்காய் மாவிலை தோரணம் கட்டி வாக்குச்சாவடி அறைகளில் வாசலில் பழங்கள் காய்கறிகளாலான மாலைகள் கட்டி வாக்காளர்களை வரவேற்கும் விதமாக பச்சை கம்பளம் விரித்து மிகவும் அழகான வகையில் பசுமை வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பசுமை வாக்குச்சாவடி மையத்தில் இளம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்கினை அளித்து வருகின்றனர். மேலும் வாக்களித்து விட்டு செல்லும் இளம் வாக்காளர்களுக்கு மரக்கன்று வழங்கி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ். ஓகே பாட்டி, வாங்க பாட்டி. அந்த விரல் மட்டும் காமிங்க பாட்டி, அப்படியே காமிங்க. அதில் கை மட்டும். ஓகே. Sabía, sir. Tanya